எனது ஆட்சியின் கீழ் போலீஸ் திணைக்களம் சுயாதீனமாக்கப்படும். அனுரகுமார திசாநாயக்க தெரிவிப்பு. யாழில் வேலையற்ற பட்டதாரிகளுக்கு சஜித் வழங்கியுள்ள வாக்குறுதி. கிழக்கு மாகாண மக்களை முழுமையாக தன் பக்கம் இழுக்கும் முயற்சியில் பிள்ளையான். தமிழர்களுடைய வாக்குகளை தீர்மானமிக்க வாக்குகளாக மாற்ற வேண்டும். சுமந்திரன் பகிரங்கம். ரணிலை பலப்படுத்துவதற்கே பொது வேட்பாளர் திட்டம். தர்மலிங்கம் சுரேஷ் சுட்டிக்காட்டு. G7 மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடி இத்தாலிக்கு விஜயம். போலீஸ் திணைக்களம் சுயாதீனமான நிறுவனமாக மாற்றப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மகரகமவில் நடைபெற்ற கூட்டமொன்றில் அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். போலீஸ் திணைக்களத்தின் அதிகாரிகளின் உரிமையாளர்களாக அரசியல்வாதிகள் இருக்கக்கூடாது என அவர் வலியுறுத்தியுள்ளார். தமது ஆட்சியின் கீழ் எதிர்காலத்தில் போலீஸ் திணைக்களம் மட்டுமின்றி ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் அரசியல் கைப்பாவையாக செயற்படுவது தவிர்க்கப்படும் என சுட்டிக்காட்டியுள்ளார். போலீஸ் திணைக்களத்தின் சுயாதீன தன்மையும் போலீஸ் உத்தியோகத்தர்களின் கௌரவத்தையும் உறுதி செய்யக்கூடிய வகையில் ஆட்சி முன்னெடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரிகள் தேசிய மக்கள் சக்தியில் இணைந்து கொள்வதனை தடுக்கும் முனைப்புகளில் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஈடுபட்டு வருவதாக அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட வேலையற்ற பட்டதாரிகளை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் சந்தித்து கலந்துரையாடியதுடன் நாடாளுமன்றத்தில் குறித்த விடயம் தொடர்பாக பேசுவதாகவும் வாக்குறுதி அளித்துள்ளார். வடமாகாண வேலையில்லா பட்டதாரிகளின் சங்கத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தின் முன்பாக இன்று கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதனையடுத்து போராட்டம் நடைபெற்ற பகுதிக்கு வந்த சஜித் பிரேமதாஸ் போராட்டக்காரர்களுடன் கலந்துரையாடியுள்ளார். இதன்போது எமது ஆட்சி உருவாகும் நிலையில் கல்வித்துறையில் சீர்திருத்தங்கள் கொண்டு வருவதாகவும் மாற்றுத்திறனாளி பட்டதாரிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை அங்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதி செயலாளர் உமா சந்திர பிரகாஷ் உள்ளிட்ட அமைப்பாளர்களும் உடனிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிழக்கு மாகாணத்தின் ஒட்டுமொத்த மக்களின் ஆணையை பெறும் நிர்பந்தத்தில் தாம் உள்ளதோடு ஏனைய கட்சிகள் இதற்கான திட்டமிடலை மேற்கொள்ளவில்லை என ராஜக அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் ஆலியடிவேம்பு பிரதேச செயற்குழு உறுப்பினர் நவநீதன் தலைமையில் ஆலியடிவேம்பு பிரதேச சபை கலாச்சார மண்டபத்தில் இடம்பெற்ற பல்கலைக்கழக மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் கிழக்கு மாகாணத்தின் தலைவிதியை மாற்றினால் மாத்திரமே கல்வி புலத்தில் உள்ள ஆளணி பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து பதவி உயர்வுகளை பெறலாம். கடந்த கோட்டபாய அரசாங்கம் ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு 600 சிற்றூழியர்களை நியமிக்கும் அதிகாரத்தை கொடுத்தது. அம்பாறையில் மொட்டில் வந்தவர்கள் மூவர், இடையில் வந்த முசாரப் ஒருவர் 2400 பேரை நியமித்துக் கொண்டனர். இதில் தமிழர்கள் யாரும் இல்லை. ஆகவேதான் கிழக்கு மாகாணத்தின் ஒட்டுமொத்த மக்களின் ஆணையை பெறும் நிர்பந்தத்தில் இருக்கின்றோம். ஏனெனில் ஏனைய கட்சிகள் இதற்கான திட்டமிடலை மேற்கொள்ளவில்லை. இதற்காகவே இன்று ஆலையடி வேம்புக்கு வருகை தந்துள்ளேன். இதேபோன்று பாராட்டு நிகழ்வுகளை நடாத்தி மக்கள் மனங்களில் மாணவர்கள் மனங்களிலும் மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்பது எனது விருப்பம். எனினும் மட்டக்களப்பில் மாத்திரம் அபிவிருத்திகள் மேற்கொள்ளப்படுவதாக விமர்சனங்கள் உள்ளது. அதற்கு காரணம் உண்டு. அந்த மக்கள் எனக்கு ஆணையினை வழங்கியுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் அடுத்தடுத்து நான் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்படுவதை யாரும் தடுக்க முடியாது. மக்கள் ஆணை தொடர்ந்தும் எனக்கு கிடைக்கும் என நம்புகின்றேன். ஆனாலும் எதிர்காலத்தில் அம்பாறை மாவட்டத்திலும் கல்வி உள்ளிட்ட அபிவிருத்தி திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் என சிவனேசதுரை சந்திரகாந்தன் குறிப்பிட்டுள்ளார். தேர்தலிலே வாக்குகளை புறக்கணிப்பதாலும் வேறொருவருக்கு வாக்களிப்பதால் ஏற்படும் விளைவுகளை நாம் சந்தித்திருந்த நிலையில் தமிழர்களுடைய வாக்குகளை நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தீர்மானமிக்க வாக்குகளாக மாற்றியமைக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் எம். சுமந்திரன் தெரிவித்துள்ளார். மக்கள் மன்றில் ஈழத்தமிழர் சுய நிர்ணய உரிமை பொது நிலைப்பாடும் பொது வாக்கெடுப்பும் எனும் தலைப்பில் அறிவோர் ஒன்று கூடும் அரசியல் கருத்துக்கள் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். வாக்குகளின் அடிப்படையிலே உங்களுக்கு அது கிடைக்கவில்லை என்று அதிபர் ஜே.ஆர். ஜெயவர்தன தலைவர் அமிர்தலிங்கத்துக்கு கடிதம் ஒன்றை எழுதினார். அமிர்தலிங்கம் அதுக்கு பதிலளிக்கிற போது புத்தளத்திலே கிடைத்த வாக்குகளையும் சேர்த்து காண்பித்து 50க்கு மேலே சொற்பமாக காண்பித்தார். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் 50 எட்டுவதற்கு எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து வாக்களித்த போதும் அங்கேதான் தத்தளித்துக் கொண்டிருந்தது. நாங்கள் ஒரு மக்களாக எங்களுடைய மக்கள் ஆணை 70 வருடங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக ஒரு சமஷ்டி அடிப்படையிலான அதிகார பகிர்வுக்கானது என்பதை இனியும் நிறுவ தேவையில்லை. அது நிறுவியாயிற்று, திரும்ப திரும்ப நிறுவியாயிற்று.
தென்பகுதியில் செயற்படும் சிங்கள கட்சிகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணிலை பலப்படுத்த முயற்சிக்கின்றன. இதற்காக ரணிலால் திட்டமிடப்பட்ட பொது வேட்பாளர் நிலையை தமிழ் தலைமைகளும் பொது அமைப்புகளும் நடைமுறைப்படுத்துகின்றன என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் நேற்று பொது வேட்பாளர் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இந்த நாட்டிலே தற்போது சூடுபிடித்துள்ள ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக மக்கள் மத்தியிலே ஒரு நிலைப்பாடு காணப்படுகிறது. இந்த ஜனாதிபதி தேர்தலை பொறுத்த மட்டில் தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்கள் எடுக்க வேண்டிய நிலைப்பாடு தொடர்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஏற்கனவே நாங்கள் மிக தெளிவாக நாங்கள் தமிழ் மக்கள் இந்த தேர்தலை பகிஷ்கரிக்கணும் என்ற விடயத்தை நாங்கள் சொல்லி அதுக்குரிய காரணங்களையும் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே மக்கள் ஏற்கனவே மக்களுக்கு இந்த ஸ்ரீலங்கா அரச தலைவர்கள் மீது நம்பிக்கை இல்லை. தமிழர்களை கொன்று குவித்த ஒவ்வொரு தலைவர்களும் தமிழ் மக்களை ஏமாற்றியே பொய்யான வாக்குறுதிகளை வழங்கிய தமிழ் மக்களை அடக்கி ஒடுக்கி வந்தார்கள். அப்போ அந்த அடிப்படையிலே இப்போ நடைபெற இருக்கின்ற 9வது ஜனாதிபதி தேர்தல் பொறுத்த மட்டிலே வடகிழக்கு பிராந்தியத்திலே தமிழ் மக்களுடைய தாயகத்திலே இது தொடர்பான ஒரு பெரிய அளவிலே மக்களுக்கு அது ஒரு திருப்தி அளிக்க நிலைப்பாடு காணப்படுகின்றனால் அவர்கள் இந்த தேர்தலை ஒரு பொருட்டாக அவர்கள் கருத்தில் கொள்வதில்லை. அந்த அடிப்படையிலே எங்களை பொறுத்த மட்டிலே தமிழ் மக்கள் மீது நடைபெற்றிருக்கின்ற ஒரு இனஅழிப்பு விவகாரத்தை நாங்கள் ஒரு சர்வதேச அரங்கில் கொண்டு வருவதாக நீண்ட காலமாக நாங்கள் எங்களுடைய மக்கள் போராடி வருகிறார்கள். அந்த அடிப்படையிலே யுத்தம் முடிந்த பிறகு 2009க்கு பிறகு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் தமிழ் மக்களுக்கு இந்த நடந்த அநியாயங்கள் தொடர்பாக நிறைய வாய்ப்புகள் கிடைத்திருந்தது. அந்த வாய்ப்புகளை எல்லாம் தமிழ் மக்கள் ஏகோபித்த அடிப்படையிலே அளித்த வாக்குகளை பெற்ற மக்கள் பிரதிநிதிகள் அந்த மக்களை பெற்றே பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு சர்வதேச அரங்கிலே இந்த இலங்கையிலே இனப்படுகொலை செய்த இராணுவத்தையும் இங்கே இருக்கின்ற சிங்கள ஆட்சியாளர்களையும் இங்கே இருக்கின்ற தமிழ் மக்களுக்கு இதுவரையும் துரோகங்கள் செய்த அத்தனை கும்பல்களையும் பாதுகாத்தது தவிர எந்த விதமான ஆக்கபூர்வமான நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை. இன்றைய சூழ்நிலையிலேயே தமிழ் மக்கள் இவ்வாறான ஒரு நிலையில் ஒரு விழிப்பாக இருக்கின்ற இந்த நிலையிலே தமிழ் மக்களை குழப்புவதற்காக மீண்டும் தமிழ் மக்கள் தலையிலே மிளகாய் அரைப்பதற்காக இந்த பொது வேட்பாளர் என்ற ஒரு நாடகம் ஒன்று அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது. G7 நாடுகளின் 50வது உச்சி மாநாட்டில் பங்கேற்க எதிர்வரும் 14ஆம் தேதி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இத்தாலிக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். G7 அமைப்பில் அமெரிக்கா, பிரிட்டன், ஜப்பான், இத்தாலி, ஜெர்மனி, பிரான்ஸ், கனடா ஆகிய நாடுகள் உறுப்பு நாடுகளாக உள்ளன. அந்த வகையில் இத்தாலியில் எதிர்வரும் 13ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள குறித்த உச்சி மாநாட்டில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் மற்றும் பிரான்ஸ், பிரிட்டன், ஜெர்மனி, இத்தாலி ஆகிய நாடுகளின் தலைவர்களுடன் நரேந்திர மோடி விசேட பேச்சுவார்த்தை நடத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.